தௌஹீதுடைய பாடத்தை ஷேக் அவர்கள் ஆரம்பிக்கும் போது முதல்ல தௌஹீத் என்றால் எல்லா வகையான இபாதத்துகளையும் வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்தால்தான் ஒருவர் உண்மையான தௌஹீதுடைய கொள்கை உள்ளவராவார் என்று சொல்றாங்க. தௌஹீதுடைய கொள்கைங்கிறது அது வெறும் ஒரு தியரியா ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஒரு கருத்தா புரிந்து கொள்வதால் மட்டும் வராது. அவருடைய வாழ்க்கையில செயல் அளவுல அந்த கொள்கை வெளிப்படணும். கடவுள் ஒருத்தன் தான் அப்படின்னு ஒருத்தர் நம்புறாரு, அதனால அவர் தௌஹீத்வாதியானா இல்லை. மாறா அவருடைய வாழ்க்கையில முழுக்க அந்த அல்லாஹ் ஒருவனையே இறைவனா நம்புவதோடு அவனை மட்டுமே வணங்குவது, அவனுக்கே கீழ்ப்படிவது, எல்லா அதிகாரங்களும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உண்டு என்பதை அவனுடைய பெயர்கள் பண்புகளோடு ஏற்றுக்கொள்வது, இதிலெல்லாம் தனித்து அல்லாஹ்வுக்கு மட்டும் அந்த உரிமையை கொடுப்பது இருக்குல்ல, அதுதான் தௌஹீத். ஆக வணக்க இபாதாத்துகள் வணக்க வழிபாடுகள் எல்லா விஷயங்களிலும் அதை அல்லாஹ்வுக்கு மட்டும் தனித்து செய்வது. அப்ப இதற்குரிய ஆதாரங்களை இந்த கொள்கையை தான் நபிமார்கள் எடுத்து சொன்னார்கள் என்பதையும் ஷேக் அவர்கள் கொடுக்குறாங்க. 11வது அத்தியாயத்துடைய 25, 26 இரண்டு ஆயாத்துகள்ல வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, உண்மையாகவே நாம் நூஹை அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பி வைத்தோம். அல்லாஹ் நபிமார்கள் ரசூல்மார்களை அனுப்பினா அதுல நூஹ் முதல் ரசூல். இந்த ஆயத்தில் நூஹை அனுப்பியதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அவர் இன்னி லகும் நதீரும் முபீன், நிச்சயமாக நான் உங்களுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை செய்பவனாக இருக்கின்றேன் என்று சொன்னார். அல்லா தஅபுது இல்லல்லாஹ் இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் அலீம், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் எதையும் நீங்கள் வணங்கக்கூடாது, அப்படி வணங்கினால் கடுமையாக துன்புறுத்தக்கூடிய நாளுடைய வேதனை உங்களுக்கு வரும் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். அப்போ அல்லாஹ் அல்லாத படைப்புகளை எல்லாம் நீங்க வணங்கி கொண்டிருந்தால் கடுமையான தண்டனையை அல்லாஹ் இறக்கி விடுவான். அப்படி ஒரு நாள் உங்களுக்கு வந்துவிடும். அதாவது இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அந்த தண்டனை இறக்கி விடுவான். அப்படி ஒரு நாள் உங்களுக்கு வரும் என்கிற பயம் எனக்கு இருக்குது. அப்போ அல்லாஹ்வை வணங்காம இணை வைத்திருந்தா அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த உலகத்திலே உங்களுக்கு வரும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த எச்சரிக்கையை தான் செய்தாங்க. அது நடந்ததா இல்லையா? உண்மையிலே நடந்தது. கடைசி வரைக்கும் 950 வருடங்கள் இந்த எச்சரிக்கை செய்கிறாங்க. நூஹுடைய தாவா 950 வருடங்கள் நீண்ட தாவா. அவரை போன்ற நீண்ட கால தாவாவை செய்த ஒருவரை வரலாறு நம்ம பார்க்கவே முடியாது. அதற்கும் மேல அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அது எத்தனை வருடம் நமக்கு தெரியல. ஆனா தாவாவுக்கு இந்த ஆயத்தில் சொல்லப்படுவதை போல அல்லாஹ் ஒரு ரசூலாக நூஹை அனுப்பி நூஹ் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் போது இந்த அழைப்புடைய காலம் 950 வருடங்கள். இந்த 950 வருடங்களும் நீங்க இப்படி அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கி கொண்டிருந்தா கடுமையான ஒரு துன்புறுத்தக்கூடிய நாளுடைய வேதனை உங்களுக்கு வந்துவிடும் என்று பயப்படுகிறேங்கிறாங்க. அந்த நாளுடைய வேதனை மிகப்பெரிய வெள்ள பிரளயத்தின் மூலம் அல்லாஹ் அத்தனை பேரையும் அந்த இணை வைத்த அத்தனை பேரையும் அழித்த நாள். இதில் ஒரு செய்தி என்னன்னா, 950 வருடங்கள் இந்த தாவா செய்து கொண்டிருந்திருக்கிறாங்க. அந்த நாளுடைய வேதனை வரும் என்று அந்த 950 வருடங்களும் அவங்க பயந்து கொண்டிருந்திருக்கிறாங்க. அப்ப தௌஹீதுடைய தாவாவுல ஷிர்க்குக்கு எதிரான தாவாங்கிறது அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றிய தாவா. அதனால்தான் இன்னி லகும் நதீரும் முபீன், மிக தெளிவான வெளிப்படையான எச்சரிக்கையை வைக்கக்கூடியவனாக நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப 950 வருடம் அந்த எச்சரிக்கை வைத்திருக்கிறாங்க. அப்போ அவ்வளவு காலத்தையும் தௌஹீதுடைய அழைப்புக்காக அவங்க செலவழிச்சிருக்கிறாங்க. இப்போ தௌஹீதுடைய முக்கியத்துவம் இதுல இருந்து எவ்வளோ நம்ம தெரிந்துக்கலாம். இன்னைக்கு அந்த முக்கியத்துவம் மக்கள் அறியாதவர்களா இருக்கிறாங்க. முஸ்லிம்களே அறியாதவர்களா இருக்கிறாங்க. முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய தாயிகள் அறியாதவர்களாக இருக்கிறாங்க. மார்க்கத்தை படித்தவர்கள் என்று நாம் பார்க்கக்கூடிய மக்கள் அல்லது சீர்திருத்த பணிகளில் ஈடுபடுறாங்க இல்லையா, சமூக சேவைகள், மாஷா அல்லாஹ் எவ்வளோ நன்மைகள்
செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், உள்ளம் சுத்தமாக இருக்குது. ஆனால் அந்த பாதை, அவங்க எடுத்துக்கொண்ட கையாளக்கூடிய முறை, அவங்களுடைய கொள்கையில் இருக்கிற பிரச்சனை காரணமாக அவங்களுடைய காலங்கள், அவங்களுடைய சக்திகள் எல்லாம் வீணாகுது. பொருளாதாரம் வீணாகுது, உம்மத்துடைய பொருளாதாரம் வீணாகுது. ஏன்னா இது ஒரு திசை திருப்பப்பட்ட காலமாக இருக்கு, நாம் வாழக்கூடிய காலம். ஏன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் முஸ்லீம்களை தள்ளிட்டாங்க. முஸ்லீம்களுடைய உள்ளங்களில் எதையோ பற்றி அச்சத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் நபிமார்கள் கொண்டு வந்த அச்சம் எல்லாம் அல்லாஹ்விடம் நாளைக்கு நீ போகும்போது என்ன சொல்ல போற, இப்ப அதை பத்தி இதை பத்தி எதையோ பத்தி அச்சம். ஆனா இப்ப நீ அல்லாட்ட போனேன்னா என்ன, உனக்கு இப்ப மௌத்து வந்தா உன் நிலைமை என்ன? இந்த அச்சத்தை நபிமார்கள் கொண்டு வந்தாங்க. ஆகவேதான் ஒருத்தர் உள்ளத்தை சீர்திருத்தம் செய்வதிலிருந்து, அவருடைய கொள்கையை சீர்திருத்தம் செய்வதிலிருந்து, அவருடைய இபாதத்துகளை சீர்திருத்தம் செய்வதிலிருந்து, ஈமானை சீர்திருத்தம் செய்வதிலிருந்து, தௌஹீதை கொண்டு அதை சரி செய்வதிலிருந்து நபிமார்களுடைய அழைப்பு பணி, சீர்திருத்த பணி இருந்தது, அவங்களுடைய தாவா இருந்தது. இதுல நமக்கு இருக்கிறதே கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்துல நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க அதை சரியா செய்யறாங்களான்னு இல்லை. 950 வருடங்கள் தாவாவை செய்த அந்த அவ்வளோ காலமும் ஒரு நாளை பற்றி அச்சம் எனக்கு இருக்குது, அது உங்கள் மீது வந்து விடும், அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கி விடுங்கிறாங்க. அப்போ அது உண்மையிலே நடந்துருது. மிகப்பெரிய தண்டனை அல்லாஹ் இறக்குறான். கடுமையான வெள்ளப்பிரளயம். முஸ்லீம்களை தவிர வேறு யாரையும் அல்லாஹ் காப்பாற்றல, அந்த கப்பலில் ஏற்றப்பட்டவர்களை தவிர. அப்போ இது நமக்கு இந்த ஆயா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நபிமார்கள், ரசூல்மார்கள் தௌஹீதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை நமக்கு முன்வைக்குது. இன்னொரு ஆயத்தை ஷேக் அவர்கள் கொண்டு வராங்க. 46வது சூராவுடைய 21வது ஆயா. வத்குர் அஹா ஆதின் இத் அன்தர கௌமுஹு பில் அஹ்காஃப். நபியே, நீங்கள் ஆது சமுதாயத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூத் நபியை பற்றி எடுத்து சொல்லுங்கள், நீங்கள் நினைத்து பாருங்கள், நினைவூட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். وَقَدْ خَلَتِ النُّذُرُ مِنْ بَيْنِ يَدَيْهِ وَمِنْ خَلْفِهِ أَلَّا تَعْبُدُوا إِلَّا اللَّهَ إِنِّي أَخَافُ عَلَيْكُمْ عَذَابَ يَوْمٍ عَظِيمٍ. அவருக்கு முன்னும் சரி பின்னும் சரி தூதர்கள் பலர் அவர்களிடம் வந்திருக்கிறார்கள். ஆது சமுதாயத்துடைய மக்களிடம் ஹூதுக்கு முன்பும் பின்பும் அல்லாஹ்வுடைய தௌஹீதை எடுத்து சொல்லக்கூடிய தூதர்கள் வந்திருக்கிறார்கள். தங்களுடைய கூட்டத்தாரை அவர் அஹ்காப் என்ற மணற்பாங்கான இடத்தில் சந்தித்து அவர்களை நோக்கி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த யார்? ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அஹ்காப்ங்கிறது ஆது சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பகுதி, அந்த பிரதேசம், மணற்பாங்கான மலைகள் இருக்கக்கூடிய அந்த பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களை ஹூத் சந்திக்கிறார். சந்தித்து விட்டு சொல்லுகிறார், அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர மற்ற எவரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அதீம், நிச்சயமாக நான் நீங்கள் அப்படி வணங்கினால் மகத்தான ஒரு நாளின் வேதனையை பற்றி அது உங்களுக்கு இறங்கிவிடும் என்று பயப்படுகிறேன். எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயந்தார்கள், அதே பயம்தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இருந்தது. இது ஒரு பெரிய விஷயத்தை உணர்த்துது. நபிமார்கள் தங்களுடைய சமுதாயத்தாரிடம் எப்போதுமே அல்லாஹ்வின் தண்டனை அவர்களுக்கு வந்து விடுமோ என்று பயந்தார். இது நபிமாருடைய உள்ளம் எவ்வளவு தூய்மையா தன்னுடைய சமுதாயத்தாருக்கு அவங்க எவ்வளவு அக்கறை காட்டியிருக்கிறாங்க, நலம் நாடி இருக்கிறாங்கிறத காட்டுது. கல்வி உள்ளவர்கள் அப்படித்தான், உலமா கல்வியாளர்கள், அஹ்லு சுன்னா அப்படித்தான், சஹாபாக்கள் அப்படித்தான். ஏன் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களை
நரகத்தின் விளிம்பில் நீங்கள் விழுந்து விடுவீர்களோ என்று உங்களுடைய இடுப்புகளை பிடித்து இழுக்கிறேன். ஆனால் நீங்களோ நரக நெருப்பின் மீது எப்படி ஒளியை பார்த்து விட்டில் பூச்சிகள் நெருப்பை பார்த்து ஒளி நினைச்சு கொண்டு போய் விழுதோ அது போல நீங்கள் நரக நெருப்பில் விழுகிறீர்கள். ரசூல்லா அவ்வளோ அக்கறையா சொல்றாங்க. இன்னொரு நேரத்தில் ரசூல்லா சொன்னாங்க, தன்னுடைய சமுதாயத்திற்கு வரக்கூடிய ஆபத்தை பற்றி எச்சரிக்கை செய்வதற்காக மலைக்கு மேலே ஓடி போகிற ஒருவன், அவன் தன்னுடைய உடம்பில் ஆடை கூட இல்லாமல் தன்னுடைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு தன்னுடைய மானம் போனால் பரவாயில்லை, உடனே அவன் ஓடி போய் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பின்னே உங்களை தாக்குவதற்கு ஒரு பெரிய படை வந்து கொண்டிருக்கிறது என்று நிர்வாணமாக எச்சரிக்கை செய்கிறானே, அதுபோல உள்ள ஒருவனாக நான் இருக்கிறேன். ரசூல் தனக்கு உதாரணம் சொல்றான். தான் எப்படின்னா நிர்வாணமா வந்தது, மானம் போனால் பரவாயில்ல. அதனால பாருங்க, தாயிகள், கல்வியாளர்கள், நபிமார்கள் அவர்கள் எப்போதுமே தங்களுடைய பிரஸ்டீஜ் எதையும் பார்க்க மாட்டாங்க. சத்தியத்தை சொல்லும்போது, அதை தெளிவுபடுத்தும் போது, மக்கள் வெறுத்தாலும் ஏசினாலும் அசிங்கமாக அவங்களை பேசினாலும் அவதூறுகளை சொன்னாலும் அவங்க அதை பற்றி கவலைப்படணும். அவங்க அல்லாஹ்வுக்காக சொல்லுவாங்க, தெளிவாக எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒளிவு முறை இல்லாமல் சொல்லுவாங்க, பட்ட வருத்தமாக சொல்லுவாங்க, இது பாவம், இது ஹராம், இதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மக்களுடைய எதிர்ப்பு கடுமையாக இருந்தாலும், எதிரிகள் பலவித சூழ்ச்சிகளை செய்தாலும் அவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். நபிமார்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ஏன்னா நபிமார்களுக்கு அல்லாஹ் தங்களுக்கு கொடுத்திருக்கிற கடமையை தாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, அதுதான் மக்களுக்கு நன்மை என்று அவர்களுக்கு தெரியும். அப்போ அந்த நன்மைக்காக அவர்கள் மக்கள் மீது காட்டக்கூடிய அக்கறை, பொறுப்புணர்ச்சி, அதுக்காக அவங்க தங்களுடைய நலனையோ தங்களுடைய பேரும் புகழையோ தங்களுக்கான ஆதாயத்தையோ எதையுமே இந்த உலகத்தில் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவர்கள் தான் அன்பியா. கடுமையான சோதிக்கப்படுவாங்க, ஆனால் அந்த சோதனைகளை எல்லாம் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்வாங்க. அப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் இதே வார்த்தையை, தௌஹீதை எடுத்து சொல்லி கடுமையாக தண்டனை வரக்கூடிய அந்த நாளை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், நான் பயப்படுகிறேன்ங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பயமா இருக்கு. இதுல பெரிய ஆச்சரியம் பாருங்க, நபிமார்கள் அவங்க பயப்படுறாங்க அந்த அதாப் இறங்கிடுமோன்னு, ஆனா அந்த மக்கள் அதை பத்தி எந்த இதெல்லாம் சொல்லும் போது கேலி செய்தாங்க. கொண்டு வந்து காட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த நாளுடைய தண்டனை இறங்கி விடும் சொல்லும் போது அந்த மூடர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க சொல்றது உண்மைன்னா இப்பவே காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னாங்க. இதுதான் மூடர்கள், வழிகேடர்கள், பாவிகளுடைய பெரும்பாலான வார்த்தை. அவங்களுக்கு சில விஷயங்களை நம்ம சொல்லும்போது, இது அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, இதுக்கு நரக தண்டனை உண்டு அப்படின்னு சொன்னால், அது நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன், அது நான் அங்கே நான் பேசிக்கிறேன், அது நரகமா, ஓ அது எப்படி இருக்கும் நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்க எவ்வளோ மடையர்களாக இருக்கிறாங்கிறதுக்கு அது ஒரு ஆதாரம். அவங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பற்றி எந்த பயமும் இல்லை அப்படிங்கிறதுக்காக. அவங்க அதை பயந்துருந்தா, அல்லாஹ்வுக்கு அஞ்சி இருந்தா அவங்க அதை விட்டு விலகுவாங்களே, அதற்கு அவங்க தயாரில்லை. அப்போ இந்த இரண்டு ஆதாரங்களையும் ஷேக் அவர்கள், நபிமார்கள் இந்த தாவாவை அழைப்பை முன்வைத்தார்கள் என்று தௌஹீதுடைய விளக்கமாக கொண்டு வரார். இதோடு சேர்த்து தௌஹீதுடைய ஒரு விளக்கமாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பின்பற்றுபவர் தான் உண்மையில் அவர்களை பின்பற்றியவர் என்பதையும் குறிப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய நபியை, அதாவது அல்லாஹ் யாரை நேர்வழி காட்டுவதற்கு அனுப்பி வைத்தானோ அவரை மட்டும் பின்பற்றுவது, அதுவும் அவரை அதில் ஒருமைப்படுத்துவது, தனித்து அவருக்கு இணையாக வேறு யாரை ஆக்கிக் கொள்ளாமல் பின்பற்றுவது. ஆகவே அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் நாம் வணங்காமல் இருப்பது போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து வேறு எவரையும் பின்பற்றாமலும் இருக்க வேண்டும். அதற்கும் ஆதாரங்களை ஷேக் அவர்கள் இந்த பாடத்தில் குறிப்பிடுறாங்க. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி வயுஹ்பிபுகுமுல்லாஹு வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். ஆல் இம்ரான் 3வது சூராவுடைய 31வது ஆயா. நபியே,
மனிதர்களை நோக்கி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களையும் அவன் மன்னித்து விடுவான், அல்லாஹ் மிக மன்னிப்பவனும் மிகவும் கருணை உள்ளவனுமாக இருக்கின்றான். ஆக இங்கே அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழி நபியை பின்பற்றுவது, அதாவது அல்லாஹ் அனுப்பிய தூதரை பின்பற்றுவது. அப்படி பின்பற்றினால் அல்லாஹ் நேசிப்பான், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவான். அடுத்த ஆயத் 59வது சூராவுடைய 7வது ஆயத், வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். இந்த தூதர், இந்த ரசூல் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் மனப்பூர்வமாக எடுத்துக்கொள்ளுங்கள், அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஹுதூஹு, தூதர் கொடுத்ததை எடுத்துக்கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, அவர் எதை விட்டெல்லாம் உங்களை தடுத்து விட்டாரோ அதை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள். இதை செய்யாதேன்னு சொன்னார், செய்யாதீங்க. அவர் சொல்லி இருக்கிறார், அவர் சொன்னால் அது மார்க்கம் தான், அது ஷரியா தான், அது அல்லாஹ்வுடைய வஹி தான். அப்போ விலகி கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த விஷயத்தில் எச்சரிக்கிறான். ஆகவே அவனுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ள, அவனுடைய தண்டனைக்கு பயப்படுங்கள், நிச்சயமாக அவன் கடுமையாக தண்டனை தரக்கூடியவன். ஆக யார் ஒருத்தர் நபியை, தூதரை, ரசூலை பின்பற்றவில்லையோ அவர் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாவார். ரசூலுக்கு மாறு செய்கிறவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர். அப்படி என்றால் அல்லாஹ் அவரை தண்டிப்பான். ஏன்னா ரசூலை அல்லாஹ் அனுப்பிய நோக்கம் அந்த ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான். அப்ப யார் கட்டுப்பட மறுக்கிறாரோ அல்லாஹ் அந்த மனிதனை தண்டிப்பான். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகுவார். ஆகவே அல்லாஹ் இதை எச்சரிக்கை செய்கிறார், இன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப், தண்டனை தருவதில் அவன் கடினமானவன் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அப்போ இந்த ஆயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க அதிகாரத்தை நமக்கு காட்டுது. அதிகாரம் என்ன? அல்லாஹ்வுடைய நபி ஒரு விஷயத்தை கட்டளையிட்டால் அந்த கட்டளைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். கட்டளை இடுகிற அதிகாரம் அவருக்கு உண்டு. அவர் ஒரு விஷயத்தை விட்டு நம்மை தடுத்து விட்டால் இதை செய்யாதேன்னு சொல்லிட்டா அதை விட்டு விலக வேண்டும். நாம் ஒன்றை செய்யக்கூடாது என்று தடுக்கிற அதிகாரம் அவருக்கு உண்டு. அப்ப அந்த அதிகாரத்துல நாம மாறு செய்தோம்னா அல்ல துஷ்பிரயோகம் செய்தோம்னா, அதை ஏற்க மறுத்தோம்னா, அப்ப அது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு காரணமாகும். ஏன்னா அல்லாஹ் அதனால தான் தண்டிக்கிறான், அல்லாஹ் கோபப்பட்டதனால தண்டிக்கிறான். இப்போ இதற்கு முந்தைய ஆயத்தில் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு வழியை தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்ன? நபியை பின்பற்றுவது. இந்த ஆயத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு தப்பிப்பதற்கு வழி தெரிஞ்சுக்கிறோம். அது என்ன? நபிக்கு கட்டுப்படணும், அவர் தடுத்ததை விட்டு நாம விலகிக் கொள்ளணும். அவர் தடுத்ததை நாம செய்தோம்னா அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகுவோம், அன்புக்கு ஆளாக மாட்டோம், தண்டனைக்கு ஆளாகுவோம். அடுத்து இன்னொரு ஆயத்தை ஷேக் அவர்கள் கொண்டு வராங்க. ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. நபியே, உங்களுடைய இரட்சகன் ரப்பின் மீது சத்தியமாக, அல்லாஹ் தன் மீதே சத்தியம் செய்கிறான். நபிக்கு சொல்லுகிறான், நபியே உங்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக, அந்த ரப்பு அல்லாஹ் தான். ஆக உங்களை படைத்து உங்களை நபியாக அனுப்பினானே அந்த ரப்பின் மீது அவனாகிய நான் என் மீதே சத்தியம் செய்து சொல்லுகிறேன். அவ்வளவு மிக முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்லுகிறான். என்ன? அவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட சச்சரவில், அவர்கள் என்றால் மக்கள், யாரா இருக்கட்டும், நமக்குள்ள ஒரு சச்சரவு வரும், ஒரு கருத்து வேறுபாடு வரும். இது சரியா தப்பா, இப்படி இருக்கலாமா கூடாதா, இதை பண்ணலாமா வேண்டாமா, இது ஹலாலா ஹராமா, இது சுன்னத்தா பிதஅத்தா, இப்படி ஏதாவது எந்த விஷயமா இருக்கலாம், எதுவா இருக்கட்டும், சச்சரவு. நான் ஒரு கருத்து, நீங்க ஒரு கருத்து, அவர் ஒரு கருத்து, இவர் ஒரு கருத்து, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து. அதுல யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு கணவன் மனைவி இருக்கலாம், கணவனுக்கு ஒரு கருத்து, மனைவிக்கு ஒரு கருத்து, தாய் தந்தை பிள்ளைகளும் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு ஒரு கருத்து, தாய் தந்தைக்கு ஒரு கருத்து, ஆசிரியர் மாணவராக இருக்கலாம், வியாபாரிக்கும்
பொருளை வாங்குறவருக்கும் வாடிக்கையாளருக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். எந்த சச்சரவாக இருந்தாலும் சரி, சொத்து பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள அல்ல அரசியல் பிரச்சனையா இருக்கலாம், எந்த சச்சரவாக இருந்தாலும் பாருங்க, இந்த ஆயத்து ஒரு மிகப்பெரிய செய்தி சொல்லுது. நபி அனுப்பப்பட்ட நோக்கம் நமக்கு, நம்ம எதுல நமக்கு எப்ப நபியிடம் திரும்பலான்னு நாம முடிவு பண்றோமோ அப்ப இல்லை, எப்பவெல்லாம் நமக்கு கருத்து வேறுபாடு ஒன்று வருதோ அப்பவெல்லாம் நபியின் கட்டளை என்னன்னு திரும்பி பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம நபியுடைய தீர்ப்பை தான் நம்ம முடிவை எடுத்துக்கணும். அப்ப எந்த சச்சரவா இருந்தாலும் அதுல எல்லாமே இதுல அடங்கும். சில நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அது தொழுகையில் ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னா அப்போ உலமாக்கள்கிட்ட கேட்டுக்கலாம், அது இது செய்யலாமா செய்யக்கூடாதா, ஒது இதனால் முடியுமா முடியாதா, அல்லது குளிப்பு கடமை அதில் தெரியல, நோன்பு இதனால் முடியுமா முடியாதா. அப்போ இபாதத்துகளில் மட்டும் கருத்து வேறுபாடு வந்ததுன்னா குர்ஆன் ஹதீஸ்ல என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அப்போ மட்டும் குர்ஆன் ஹதீஸ் பார்ப்பாங்க. நோன்பு இதனால் முடியுமா முடியாது அப்போ மட்டும் தான் குர்ஆன் ஹதீஸ், பொதுவா அப்போ மட்டும் குர்ஆன் ஹதீஸ். இந்த சச்சரவுல குர்ஆன் ஹதீஸ். இதே ஒரு அரசியல் பிரச்சனை, அரசியல் சார்ந்த விஷயம் அல்லது சமூகம் சார்ந்த விஷயம் அல்ல அன்றாட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாபார விஷயங்கள், சிலர் பேசுறாங்க இல்லையா, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்கள்ட்ட ஒரு மார்க்க சட்டை, இது தப்புங்க, இது மார்க்கத்தில் கூடாதுங்க, என்னங்க இப்படிலாம் பார்த்தா வியாபாரம் பண்ண முடியாது, என்னங்க இதெல்லாம் இதெல்லாம் நம்ம நாட்டில் செய்ய முடியாதுங்க, நாம அப்படிலாம் பார்த்தோம்னா முடியாது, இதுல எல்லாம் அதெல்லாம் சொல்லாதீங்க, தொழுங்கன்னு சொல்லுங்க, தொழுகைக்கு எவ்வளவு நன்மைன்னு சொல்லுங்க, திக்ரு சொல்லி கொடுங்க, திக்ருக்கு தஸ்பீக்கு எவ்வளவு நன்மைன்னு சொல்லி கொடுங்க, இதுல எல்லாம் நீங்க வாய் திறக்காதீங்க, இதுல எல்லாம் எங்களுக்கு எதுவும் சொல்லாதீங்க, சட்டங்கள் சொல்லாதீங்க. அதனால உலமாக்கள் மீது சில சாரார் மக்களுக்கு, சில வழிகட்ட கூட்டத்தார், இவங்களுக்கு எப்பவுமே ஒரு வித கடுப்பும் அதிருப்தியும் ஏற்படுது. ஏன்னு கேட்டா, இவங்களுக்கு உலகமே தெரியாது, இவங்களுக்கு உலகத்துல என்ன நடக்குன்னு தெரியாது, அவங்க எதனா இது கூடாது, இது ஹராம், அது ஹராம் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, புதுசா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்க எங்க அத்தா தாத்தா இவங்கெல்லாம் சொல்லாது புதுசா சொல்லி, எங்க இமாம் சொல்லதே இல்லை, எங்க மதுஹப்ல இல்லை, எங்க ஷேக் சொன்னதே இல்லை, புதுசா சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. எது தேவையோ அதை பேச மாட்டேறாங்க, அது வேற எதையோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு படம் வந்திருக்குன்னா அந்த படத்துல எவ்வளவு கலைநுட்பம் இருக்குது, எவ்வளவு அழகா எடுத்திருக்கிறான், அதை பத்தி பேச வேண்டியதானே. அந்த பொண்ணு புர்கா போடாம வருதுங்கிறாங்க, அதுல ஏதோ வேற ஏதோ சீன் வருதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் வேறங்க. பாருங்க எப்படி படம் எடுத்திருக்க, அதை பேசுங்க. அதுல அது ரிவ்யூ சொல்லணுமா, நாம இவங்களுக்காக நாம படத்தை பார்த்து ரிவ்யூ சொல்லணுமா? இன்னைக்கு மார்க்க சட்டம் சொல்றது ரிவ்யூ சொல்லுங்க. அடுத்து மக்கள் அடுத்து மிம்பர்ல எதிர்பார்க்கறதுன்னா அந்த சினிமாவில் அது எப்படி அந்த முஸ்லீம்களுடைய கலாச்சாரத்தை எப்படி காட்டியிருக்காங்க பாருங்க. ஏன்னா எவ்வளவு காலமா தீவிரவாதிகளா காட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப எப்படி காட்டுறாங்க, அந்த ஃபேமிலியில் என்ன நடக்குது, எப்படி ஆரம்பித்து வாழ்க்கை எங்க கொண்டு போய் முடிக்கிறாங்க, அதுல ஒரு ஜோடி எப்படி காதலிக்கிறாங்க, அது எப்படி எப்படி போகுது பாருங்க, அந்த வாழ்க்கை அந்த காலத்தை பாருங்க. அதெல்லாம் ரசிக்கிறதை விட்டுட்டு இப்ப இது கூடாது, ஹராமு, சினிமா முஸ்லீம்கள் பார்க்கக்கூடாதுங்கிறாங்க, எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. இவங்களும் எது செய்யறது இல்லை, நாம ஏதாவது செய்தா ஏதாவது குறை பேசிடு. இந்த ஆலிம்கள் இந்த மாதிரி குர்ஆன் ஹதீஸ்ன்னு பேசுறவங்க, அது சலஃபிகள் இருக்கிறாங்களே, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான், எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான். சலஃபிகள் குறை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படித்தான் மக்கள் அவங்களுடைய மனைச்சிக்கு ஏற்றவாறு நம்மிடம் எதிர்பார்க்கிறாங்க. அவங்களுடைய மனைச்சியில் எது சரின்பட்டதோ, அவங்க எதை பார்க்கிறார்களோ, எது அவர்களுக்கு பிடித்திருக்கோ அதையெல்லாம் மார்க்கமாக நம்புகிறார்கள், அதை பரப்புகிறார்கள். இல்ம் இல்லாத, கல்வி இல்லாத ஜாஹில்களுடைய வாழ்க்கை நிலை என்ன? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்கும். இதுதான் இன்று நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம சொல்ல முடியும். இப்ப இந்த மாதிரி நேரத்தில் சச்சரவு வருது, கருத்து வேறுபாடு, ஒருத்தர் இது சரிங்கிறார், ஒருத்தர் தவறுங்கிறார். சமூக ஊடகத்தில் பார்த்தா முகநூல், இன்ஸ்டாகிராம், என்னது வாட்ஸ்அப், எல்லாம்
சட்டுன்னு ஒன்று வைரல் ஆகுது, சட்டுன்னு ஒரு விஷயம் அதிகமாக பேசப்படுது, ஒரே கமெண்ட்ல அது இது பேசு, போஸ்ட் விதவிதமாக போஸ்ட். இப்போ என்னன்னா முஸ்லீம்கள், தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் கொஞ்ச நாள் வரைக்கும் ஒரு அரசியல் விஷயம் போயிட்டு இருக்கும், அப்புறம் உடனே ஒரு சினிமா வரும், அப்புறம் இன்னொரு அரசியல் வரும், அப்புறம் ஒரு பிரச்சனை வரும். இப்படியே இந்த பேச்சுக்கள்ல முட்டிக்கொண்டிருக்கிற நிலையிலேயே முஸ்லிம் சமூகத்தை வைத்திருப்பது ஷைத்தான்களுடைய வழக்கமாயிடுச்சு. அப்ப அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுடைய போக்கு, மனைச்சைவாதிகள், பிதஅத்வாதிகள், வழிகேடர்களுடைய போக்கு, அவர்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலுனுடைய ஆணை என்ன, கட்டளை என்ன, இதை பார்க்கிறது, அது ஆதாரங்களை அறிவது, கல்வி உள்ள உலமாவிடம் திரும்புவது, அதில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எது சரி எது தப்புன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்ட்டு பண்போடு பக்குவத்தோடு மார்க்க சட்டத்தை கேட்டு கற்றுக்கொள்கிற போக்கு இருக்கா? இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா வரப்பிக, நபியே உங்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக, லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்கள் தங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய சச்சரவுகள் சண்டைகளில் விஷயத்தில் உங்களை நீதிபதியாக ஆக்கி, யார நீதிபதி ஆக்கணும்? இங்க ரசூலுல்லாஹ் ஆக்கணும். உங்களை நீதிபதியாக நியமித்து, சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத, நீங்கள் செய்யக்கூடிய தீர்ப்பை தங்கள் மனதில் எந்த அதிருப்தியும் இல்லாமல், கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாமல், அப்படி முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாத வரை லா யுமினூன், அவர்கள் உண்மையிலே ஈமான் கொண்டுள்ளார்கள். அவ ஈமான் எப்போ உண்மையா? ஈமான் ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளும். அதுல அந்த மனப்பூர்வமான நிலை இல்லாம ஒரு சும்மா வெளிப்படையில் காட்டுவதற்காக ஏற்றுக்கொண்டா அவன் தான் முனாஃபிக், நயவஞ்சகன். உள்ளத்துல இல்லை, ஆனா சூழல் அப்படி இருக்கு, சரிங்க அப்படி, அது முனாஃபிக் தான். அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் அளிக்கிற தீர்ப்பை மனப்பூர்வமா எங்க நபி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க, இதுதான் மார்க்கம், இதுதான் எங்களுக்கு நன்மை, இதுதான் எங்களுக்கு ஆஃபியா, வெற்றி, இதுதான் எங்களுக்கு மறுமையில வரும், இது எதுவுமே வராது, இது எல்லாம் எங்களை ஏமாற்றக்கூடிய, வழிகெடுக்கக்கூடிய, குழப்பக்கூடிய பாவங்களும் வழிகேடுகளும் உள்ள பாதை. அப்போ தீர்ப்பளிக்கிற அதிகாரத்தை நபிக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் இதற்கு தன் மீதே சத்தியம் செய்கிறான். அப்ப நபியின் மீது இருக்கக்கூடிய அந்தஸ்து இந்த ஷரியத்துல எவ்வளவு பெரிய, இது பார்த்தீங்களா? அல்லாஹ் சொல்றான், ஈமானுக்கு அடையாளமே நபி நீங்க அளிக்கூடிய தீர்ப்பை மனப்பூர்வமா அவங்க ஏற்றுக்கொள்ளணும். எதுல எல்லாம் அவங்க சச்சரவு பண்றாங்களோ அதுல எல்லாம் நீங்க தான் தீர்ப்பளிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஆதாரங்கள் அடிப்படையில் உங்களுடைய தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வயுசல்லிமு தஸ்லீமா, அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? முழுமையாக கீழ்ப்படிந்த நிலையில ஏற்றுக்கொள்ளணும், மனப்பூர்வமாக கட்டுப்படணும், தஸ்லீம் இருக்கணும். தஸ்லீம் என்று சொன்னால் கீழ்ப்படிதல். தஸ்லீம் உள்ளவர் தான் முஸ்லிம். யார்கிட்ட தஸ்லீம் இருக்குதோ அவர் தான் முஸ்லிம். கீழ்ப்படியாதவர் எப்படி உண்மையான முஸ்லீம் அல்ல, அவர் ஒரு போலி. தன்னுடைய மனைச்சியில தனக்கு சரின்னு பட்டு, தன்னுடைய மண்டையில எது சரின்னு தோணுதோ, அல்லது மாற்று பிற மதத்தவருடைய சித்தாந்தங்கள், கொள்கைகள் இதுல தாக்கம் அடைஞ்சு அந்த சிந்தனையிலே சிந்திக்கிறது. இன்னைக்கு பார்க்கலாம், வெளியில பாருங்க, முஸ்லிம்கள் எவ்வளவு மக்கள் இந்த கம்யூனிஸ்டவாதிகளுடைய கொள்கைகள், அந்த சித்தாந்தங்களுக்கு தாக்கம் அடைஞ்சிட்டாங்க. கம்யூனிஸ்டவாதி காப்பீர்களை பார்த்தீங்கன்னா எதுலையுமே அது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை, அதுல எவ்வளவு நுட்பங்கள் இருக்குது, அதுல இவ்வளவு விஷயம் டீகோட் பண்ணலாம் அப்படின்னு பேசுவாங்க. அவங்க எதுலையுமே சினிமா, உலக சினிமாம்பாங்க, அதும்பாங்க இதும்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹலால் ஹராம் ஏதாவது அளவுகோல் இருக்குதா? ஒரு அளவுகோலும் இல்லை. அவங்களுடைய அளவுகோல் என்னன்னா மனைவி செய்தான். இந்த மனநிலைக்கு முஸ்லிம்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு மதச்சார்பின்மை, மதங்களை சாராமல் இருக்கிறது. இது எப்படி ஒரு முஸ்லீம் இந்த கொள்கையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப எது குர்ஆன், அதற்கு எப்படி ஹதீஸ், சுன்னா? மதச்சார்பின்மைங்கிறது எதுக்கு? இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு மதச்சார்பின்மை? மதம்னா வீட்டுக்குள்ள வைத்துக்கொள், உங்க வீட்டுக்குள்ள வைத்துக்குங்க, அல்ல உங்க பள்ளிவாசல வைத்துங்க, உங்க வீடு உங்க பள்ளிவாசல் அதுக்குள்ள மட்டும் வச்சுக்கோங்க. அப்ப வெளியில வர்ற முஸ்லீம் என்ன எப்படி வரணும்?
நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம், எங்கள் பள்ளிவாசலுக்குள்ள வச்சுக்கிறோம், நாங்கள் தெருவுக்கு வந்தோன்னா நாங்கள் உங்களோட கலந்துருவோம், உங்கள் நீரோட்டத்துக்கு வந்துடுவோம். சரி, அப்போ வெளியில் வந்த பிறகு தௌஹீத் எப்படி பேசுவீங்க? நபிமார்கள் வெளியில வந்தாங்க, தௌஹீத சொன்னாங்க. பள்ளிவாசலுக்குள்ளே வீட்டுக்குள்ளே தௌஹீத வச்சிருந்தா நீங்களும் நானும் எப்படி முஸ்லீமா இருப்போம்? உண்மையா இல்லையா? இன்னைக்கு இதைத்தான் நம்மிடம் இறை நிராகரிப்பாளர்கள் விரும்புறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. ஆகவே அவங்கள போலவே நம்மை மாக்க பார்க்கறாங்க. அரசியல் தளத்துல, இலக்கிய தளத்துல, எந்த தளமா இருந்தாலும் சரி அவங்கள போல நாம இருந்துடணும். அவங்கள தப்பு நாம சொல்லக்கூடாது, அவங்க கொள்கை தப்பு நாம சொல்லக்கூடாது, நாம எது ஹக்கு அதை சொல்லக்கூடாது. இது அவங்க விரும்புறாங்க. அதற்கு ஏற்ற ஒரு பாதையில, ஒரு மைண்ட் செட்ல நம்மை ஆக்குறாங்க, நம்முடைய மக்களை ஆக்குறாங்க, நம்முடைய இளைஞர்களை ஆக்குறாங்க, நம்முடைய தலைவர்கள் அதற்கு மாறி போறாங்க. யார் சமூகத்துல பொறுப்பு இல்லை ஏதோ ஒரு சில விஷயங்களை சமூகத்துடைய பணிகளை இறங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வராது. ஏன்னா இப்படி ஒரு துன்யாவுடைய ஃபசாதுகள், ஃபித்னாக்களுடைய நெருக்கடிகள்ல மனிதன் இந்த குழப்பத்துக்கு வந்து தான் என்ன செய்யறதுங்கிற தெளிவான பாதை தெரியாம, ஓகே சரிங்க அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாங்கிற ஒரு சமாதானத்திற்கு அல்லது தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக்கிற ஒரு புள்ளிக்கு வந்து விடுகிறாங்க. அப்ப தௌஹீதுக்கு என்ன முக்கியத்துவம், சுன்னாவுக்கு என்ன முக்கியத்துவம், இஸ்லாமுக்கு என்ன முக்கியத்துவம்? ஏன்னா நம்முடைய பிரச்சனை நம்ம கலக்கிறது. கலந்து 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 முஸ்லீம் அல்லாதவர்களுடைய கொள்கைகள், அந்த அதில் சிந்தனையில் இருக்கிறவர்களோடு கலந்து பழகி ஒன்றி உறவாடி அவங்களுடைய பல விஷயங்களை அங்கீகரித்து அவங்கள ஒரு மோசமான ஒரு பாவி செத்தா கூட அதற்கு இரங்கல் தெரிவிக்குது. எப்படி நீங்க பார்க்குறோமா இல்லையா? சினிமாவில் ஆடிட்டு இருக்க ஒருத்தன் செத்தான், அவனுக்கு முஸ்லீம்கள் இரங்கல் தெரிவிக்கிறாங்க. அவர் இயக்குனர் செத்தான் அப்படின்னா அவர் சிறந்த கலைஞர், அவர் தமிழ் உலகத்தில் தமிழ் திரைத்துறையை மாற்றி போட்டவர், புரட்சி செய்தவர், தமிழ் திரை உலகில் மண் வாசனை கொண்டு வந்து தூவியவர். நடக்குது. யார் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறார்? முஸ்லீம்கள் பொதுத்தளத்தில் போடுறாங்க. அவருடைய சினிமாவில் எவ்வளவு நுட்பங்கள் இருக்கிறது, எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கிறது, எவ்வளவு தத்ரூபம் இருக்கிறது, அவருடைய நடிப்பில் எப்படி இருக்கிறது, அவர் எவ்வளவு புதிய நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார், புதிய நடிகைகளை அறிமுகப்படுத்தினார். எப்படி இதெல்லாம் முஸ்லீம்கள். சுப்ஹானல்லாஹ். பார்த்தீங்களா மானக்கேடு எப்படியெல்லாம் முஸ்லீம்கள் மத்தியில் பரவுதுன்னா, முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பேச்சாளர்களாக அல்ல அரசியல்வாதிகளாக அல்ல இலக்கியம் பேசுறவர்கள் தன்னை ஆக்கிக் கொள்கிறவர்கள் எவ்வளவு வழிகேட்டில் போய் நம்முடைய சமூகத்து பிள்ளைகளை வழிகெடுக்கிறாங்க. அவங்களுடைய பதிவுகள், அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய கவிதைகள், இப்படி பல தளத்தில் பார்த்தா யாருப்பா நீங்களாம் என்ன ஆனீங்க? உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய மார்க்கம் என்ன, உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன, உங்களுடைய அடையாளம் என்பது என்ன? உங்களுடைய நபி இப்படி தான் பேசிட்டு இருப்பாரா? உங்களுடைய நபி தோழர்கள் இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்களா? என்ன ஏன்னு கேட்டா, காஃபிருடைய கலாச்சாரங்களை உள்வாங்கிய ஒரு மனநிலைக்கு அந்த கருத்துருவாக்கத்துல கரைஞ்சு போன நிலை இது. சுப்ஹானல்லாஹ். இந்த கேடுகட்ட ஒரு நிலையைத்தான் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் நாம் சொல்லுகிறோம், வழிகட்ட சிந்தனைவாதிகள், குறிப்பா கலையின் பெயரால மக்கள் மத்தியில் பரப்புரை செய்யக்கூடியவர்கள், சினிமா ஆசாபாசங்களை எல்லாம் அதுல நல்லதும் உண்டு என்று பேசக்கூடிய, வக்காலத்து வாங்கக்கூடிய மிக மிக கேடுகட்ட அறிவுஜீவிகள், இவர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள். அவர்கள் மீது எந்த விதத்தில் நல்ல அபிப்பிராயம் கொள்ள, ஏன்னா அவர்கள் மிகப்பெரிய ஷைத்தான்களாக இருப்பார்கள். வெளியில் இருக்கிற ஷைத்தானை விட உள்ளுக்குள் சமூகத்திற்குள் உம்மத்திற்குள் நல்ல அபிப்பிராயத்தின் பெயரால் நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் ஆண்கள் பெண்களை வழிகெடுக்கக்கூடிய, அவனுடைய சிந்தனையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான்கள் மிக மோசமானவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அவர்களுக்கு அதை பற்றி எதுவும் பொருட்டில்லை. அவர்களுக்கு ஒரு கனவுலகம் இருக்கிறது. அவர்கள் எந்த கொள்கை அல்லது என்ன அஜெண்டா, என்ன அரசியல், என்ன எதை முன்னெடுத்து போகிறார்களோ அதற்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டு அவங்க அப்படியே போறாங்க. ஒரு பைக் ஓட்டிட்டு போற மாதிரி, ஒரு வண்டி எடுத்துட்டு போற மாதிரி எல்லாத்தையும் ஏத்திக்கிறது. எல்லாத்தையும் ஏத்திக்கலாம், எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாத்தையும் பரப்புறது. இது மிகப்பெரிய அபாயம். இவர்களுக்கு நபியின் கட்டளை என்ன, நபி தடுத்தது என்ன, அதை பற்றி எந்த அறிவும் இல்லாத மூடர்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். அவைதான் நாம் சொல்லுகிறோம், அஹ்லு சுன்னா, சுன்னாவை பின்பற்றக்கூடிய, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்,
மூத்த கல்வியாளர்கள் உலமாக்களுடைய அறிவுரைப்படி அவர் நடக்க வேண்டும். மன இச்சைவாதிகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பலவிதமான பிரச்சார பரப்புரையாளர்களாக இருக்கிறார்களா இல்லையா, ஒவ்வொரு தளத்திலும், அது அரசியலோ இலக்கியமோ என்னென்னமோ சினிமா, இப்படி ஒவ்வொரு துறை எடுத்துட்டு அதற்கான ஒரு ஒரு மெத்தடாலஜி எடுத்துக்கிட்டு போறாங்களா இல்லையா, இவர்கள் எல்லாருமே மார்க்க எல்மு இல்லாத மிகப்பெரிய மூடர்களாக இருக்கிறார். ஆனா அவர்கள் தான் வீரியமாக சமூக ஊடகங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் இயங்குவதா நமக்கு தெரியுதுன்னு கேட்டா, இந்த சமூக ஊடகத்தில் ஏராளமான வழிகெட்ட மக்கள் அதிகமா இருக்கும்போது அந்த பாவங்களை செய்யக்கூடியவங்களுக்கு ஈர்க்கக்கூடிய பாவ பிரச்சாரங்களை எல்லாம் இவங்க செய்யறாங்க. ஆனால் இவர்களுக்கு ஒரு பெரிய குழுமம் உருவாகிட்டு இருக்கு, ஃபாலோவர்ஸ் உருவாகிறாங்க, அது ஒரு பெரிய வைரலாக மாத்துறாங்க. ஏன்னா மக்கள் யதார்த்தமாக மார்க்கத்தை சொன்னா அதையெல்லாம் கேட்கறது இல்லை. இதுதான் சமூகம். சமூகம்ங்கிறது என்ன? பாவங்கள் பெருகிய மக்களின் ஒரு பெரிய கூட்டம். நல்லதை சொல்வதற்கு கேட்பதற்கு தயாரில்லை. மணிக்கணக்கில் சினிமா எடுத்து பார்த்தா அந்த சினிமாவை பார்க்க தயாராவாங்க, அதுக்கு ரிவ்யூ சொல்லிட்டு இருப்பாங்க, அதில் ஆகோக பேசிட்டு இருப்பாங்க. ஒரு 10 நிமிடம் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை தப்சீரை கூட விளங்குவதற்கு உட்காருவதற்கே மனமில்லாத மக்கள், அவ்வளவு திசை திருப்பப்பட்ட மக்கள், வெறும் துன்யாவின் மக்கள், உலகத்தின் மக்கள், உலக ஆசாபாசங்கள் இன்பங்களின் மக்கள், அதற்கு பின்பற்றி அதை அலையக்கூடிய மக்கள், அதில் ஏமாந்த மக்கள். ஆகவே நாம் கல்வியை படிக்கக்கூடியவர்கள் தெளிவான மார்க்கத்தை படித்து அதை எடுத்துச் சொல்வதற்கு நிதானத்தோடு அல்லாஹ்வுடைய உதவியை நாட வேண்டும். ஆகவே இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியின் தீர்ப்பை அந்த அளவுக்கு தெளிவாக தன் மீதே சத்தியம் செய்து அதற்கு அங்கீகாரம் கொடுக்கிறான். அப்ப இந்த பாடம் தௌஹீதுடைய பாடத்தில் இந்த ஆயத் சூரா நிசா 4வது சூராவுடைய 65வது ஆயத்தாக ஷேக் அவர்கள் இங்கே கொண்டு வராங்க. இந்த ஆதாரங்களை கொண்டு தௌஹீத் என்பது அல்லாஹ்வை வணங்குவதும் அல்லாஹ்வுடைய நபியே பின்பற்றுவதும் தான் தௌஹீத் என்பதை இங்கே ஷேக் அவர்கள் இந்த பாடத்தில் நமக்கு விளக்குறாங்க.